வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேப்கட் அப்படிங்கிற ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேப்கட் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் வந்து எப்படி தமிழில் எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது தமிழில் எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, கீமேன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் போய் நம்ம டைப் ரைட்டிங் பண்ணுறதோ இல்லை இது பண்ணுறதோ வந்து நமக்கு கடினமாக இருக்கும். நம்மளோட வேலைகள் வந்து அது கிடையாது. கடினமாக இருக்கணும்னா நம்ம வந்து டைப் ரைட்டிங் பண்ணுறதோ இது பண்ணுறதோ கிடையாது. நம்ம சும்மா லிரிக்ஸ் இதுதான் எடிட்டிங் பண்ணலாம். ஆனால் எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு அது வேலை, அதனால் அவங்க அதை கற்றுக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அதில் எவ்வளோ நேரங்கள் செலவு பண்ணாலும் அவங்களுக்கு அதில் ஆதாயம் உண்டு. அதாவது அது அவங்க தொழில். நமக்கு வந்து அது கிடையாது. நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது எளிமையான முறைகளில் கையாளுறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது உள்ளார போயிட்டீங்க அப்படின்னா, தமிழ் யூனிகோட் டு செந்தமிழ் அப்படின்ட்டு வந்து இருக்கும். இது வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது போய் நீங்கள் நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி வந்துடும். தமிழ் யூனிகோட் டு செந்தமிழ் ஃபாண்ட் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் வரும் எல்லாமே. இது வந்து எப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் சும்மா தங்கிலீஷை வச்சு டைப் பண்ணிக்கங்க. இப்போ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங் பண்ணிட்டேன். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். கன்வெர்ட் பண்ணது வந்து நம்ம காப்பி டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறோம். அப்போ காப்பி ஆகிடுச்சு. காப்பி ஆகிட்டு இதை திரும்பி எதில் பேஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணோம்னா அதில் என்ன காப்பி கொடுத்தீங்களோ அது பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். இது நீங்கள் ஒரு விஷயங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து நான் ஆர்ஜிபி செந்தமிழ்லேயே ஆர்ஜிபி ஃபாண்ட் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்கேன். அதனால் அந்த செந்தமிழ் யூனிகோடில் காப்பி இது டைப் பண்ணி அதை காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இது வந்து பாமினியில் வந்து எடுக்குமா அப்படின்னா, பாமினியில் வந்து எடுக்காது. அது வந்து பாமினியில் வந்து கடினம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நீங்கள் எந்தெந்த இதில் மாற்றுறீங்களோ அந்தந்த இதில் வந்து மாறிக்கிட்டே வரும். பார்த்தீங்களா, இந்த டிசைன்ஸ், இந்த எழுத்து இதெல்லாமே கேப்கட்டில் நீங்கள் இதுமாரி எப்படி எந்த டிசைன் வேணாலும் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து சிஸ்டம் அப்படிங்கிறத அந்த இதில் வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ணுறது இது பண்ணுறது. ஏன்னா தமிழில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது இதாக இருக்கும். அதுக்காண்டி அதை சொல்கிறேன். இதே நீங்கள் பாமினி அப்படின்னா, பாமினி டு யூனிகோட் கன்வெர்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆர்ஜிபி வந்து கொடுக்க முடியாது. அதை வந்து மாற்றிடணும். மாற்றினா மட்டும்தான் அந்த பாமினி ஃபாண்ட் எதுவோ அதுக்கு தான் அது அந்த பாமினியில் என்ன ஃபாண்ட் கொடுத்துருக்காங்களோ அது யூனிகோட் டு அது கன்வெர்ட்னா அதில் மட்டும்தான் அதை கன்வெர்ட் பண்ணி வைப்போம். நீங்கள் பாமினியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதில் போய் தமிழில் செந்தமிழில் வச்சு இது பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா வராது. அதனால் எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு மட்டும்தான் அது வந்து இதாகும். இது எளிமையான முறை தான். இது நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மாற்றி நம்ம அனிமேஷன் இதெல்லாம் வந்து கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அனிமேஷன் வந்து எல்லாமே கொடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? இது நமக்கு எளிமையான முறை. மற்றபடி நம்ம கீமேன் சாஃப்ட்வேர்லாம் போனோம்னா எடிட்டிங் அதை ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம இது டைப் ரைட்டிங் அந்த கிளாஸ்லாம் போனால் தான் அது வந்து வரும். அது டைப் ரைட்டிங் பண்ணுறது நம்ம வந்து அது வேலை கிடையாது. நம்ம வந்து கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் நமக்கு அது தேவையில்லை. ஏன்னா இது யாருக்கு சொல்கிறோம்னா, சாதாரண நம்மளை மாரி மக்கள் எப்படி இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வேலை போய் காலம் ஏதாவது பொழுதுபோக்கு அப்படின்ட்டு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.